இடத்துலையும் தளபதிக்கு ஒரு சின்ன எண்ணிக்கை கூட வரக்கூடாது. இந்த மதுரை மாநகர் 10 தொகுதி தளபதிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து எங்க சாமி வரைக்கும் உடம்புல புள்ள இருக்கு. இன்னைக்கு எங்க தளபதி வரானா அதை விட புள்ள இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் உள்ள அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லா தண்ணி வசதியிலேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லா வசதியுமே பெண்களுக்கு தனியாக வசதி இருக்கு, ஆண்களுக்கு தனியாக இருக்கு, சிறியவர்களுக்கு தனியாக இருக்கு, பெரியவர்களுக்கு தனியாக இருக்கு. மீடியா பிரஸ் காவல்துறை அனைத்துமே தனித்தனியாக பண்ணிருக்காங்க. நாங்கள் வந்து விக்கிரவாண்டி மாவட்டத்தில் சிறப்பாக பண்ணியிருக்கோம். அது யாரோ ஒரு சிலர் எங்களுக்கு பிடிக்காத அதை மெயினாக கருத்தில் கொண்டு இப்போ இன்றைக்கி வரக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் உள்ள அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா தண்ணி வசதியிலேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லா வசதியுமே பெண்களுக்கு தனியாக வசதி இருக்குது, ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சிறியவர்களுக்கு தனியாக இருக்குது, பெரியவர்களுக்கு தனியாக இருக்குது. மீடியா பிரஸ் காவல்துறை அனைத்துமே தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இருக்கும். அதே சமயம் யாரும் குறை சொல்லக்கூடாது. வெளியில் போகக்கூடிய எங்களுடைய தொண்டர்களுக்காக வாட்டருக்கான ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சிருக்கோம். எந்த இடத்துலையும் தளபதிக்கு ஒரு சின்ன எண்ணிக்கை கூட வரக்கூடாது. இந்த பிரிலியா சொன்ன மாதிரி மதுரை வந்து தண்ணி அடித்து வரவேற்கக்கூடிய இடம் இந்த மதுரை நல்ல அந்த இடத்துல தண்ணியோ உணவோ எந்த இதுக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு மாநகரம்னா மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரம் 10 தொகுதி தளபதிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்குமே வந்து விஜய் அவர்கள் வர்றப்ப அந்த அழகருடைய பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அழகர் மலையிலிருந்து வரும்போது எதிர் சேவைன்னு சொல்லுவாங்க. அழகர் வருவார், பக்தர் ஏற்று போவாங்க, அதில் போய் தண்ணி பீச்சுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறீங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க, தேவா பாட்டு, கள்ளழகர் படத்துக்குரிய பாட்டு, தேவா பாட்டு. அந்த பாட்டு வந்து எங்கள் சாமி வரைக்கும் உடம்புல புள்ள இருக்கும். இன்னைக்கு எங்கள் தளபதி வரானா அதை விட புள்ள இருக்குது. அதுக்காக அந்த பாட்டை போடுங்க, எல்லாம் உணர்ச்சி பாருங்க மேல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா